வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. புத பகவானை ராசிநாதனாகவும் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் சொல்லின் செல்வர், மற்றவர்களின் உணர்வுகளை மதித்து நடப்பவர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மலட்சுமி, விநாயகர் சதுர்த்தி, ஆடிப்பெருக்கு, ரக்ஷாபந்தன், வரலட்சுமி நோன்பு போன்ற விசேஷங்கள் வரவிருக்கின்றன. இந்த மாதம் இறைவனுக்கு உகந்த மாதம் என்பதால் வருகின்ற விசேஷ நாட்களில் அந்தந்த கடவுள்களை வழங்கி அவர்களுக்கான நைவேத்தியங்களை செய்து வழங்கி வந்தால் நன்மைகள் மேலோங்கும். இந்த மாதத்தை நடத்துகின்ற சூரிய பகவான் ஆகஸ்ட் 17 அன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு. முதல் பாதியில் 2இல் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலேயே அமர்வது சிறப்பென்று கூறிவிட முடியாது. சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயும் பிறகு அவர் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அமர்வது நற்பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கும் குரு பகவானால் ஒருவித அழுத்தத்தை உணர்வீர்கள். ஆனால் அவர் பார்வை வரும் இடங்களில் நன்மைகளை பெறுவீர்கள். 3இல் அமர்ந்திருக்கும் கேது நன்மைகளை தருவார். 4இல் செவ்வாய் சில இடைஞ்சல்களை கொடுப்பார். 9இல் அமர்ந்திருக்கும் ராகுவும் 10இல் சனியும் உகந்தவர்கள் அல்ல. 5இல் சந்திரன் சுபம் அல்ல. பொதுவாகவே இந்த மாதம் சராசரியான பலன்களை பார்க்கவிருக்கிறீர்கள். எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் கவனம் செலுத்த வேண்டும், எந்தெந்த கிரகங்களால் நன்மைகளை பெறவிருக்கிறீர்கள் என்பதையும் பார்க்கலாம். சூரிய பகவான் 17க்கு பிறகு பணவரவு கொடுப்பார். தான தர்மம் செய்யும் வளமை உண்டாகும். எதிரிகள் தோற்பர். குழந்தை பேறு உண்டாகும். நெடுநாளைய கஷ்டங்கள் குறையும். தீராத நோய்கள் கூட கட்டுக்குள் வரும். மனதில் தைரியமும் உண்டாகும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக கஷ்டம் சுகம் இரண்டும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். 17க்கு முன்பாக குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்படக்கூடும். வருவாயில் குறைபாடு ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கஷ்டப்படலாம். 1, 2 இடங்களில் அமரவிருக்கும் ராசிநாதனால் கல்வி கற்பவர்கள் சில சிரமங்களை சந்திக்கலாம். உடலில் பித்த நோய், கண் நோய் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீண் பழி அல்லது அவச்சொல் ஏற்படலாம். தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகலாம். குரு பகவான் பார்வையால் குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்கள் நேர்ந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொடுத்து விடுவார். குடும்ப உறுப்பினர்களுடன் சுமூகமாக உறவு உண்டாகும். காதலில் இருப்பவர்கள் புதிய பாதை வகுத்து கொள்வார்கள். சுக்கிர பகவானால் பொன் பொருள் சேரும். வாகனங்கள் வாங்கவோ வாகனங்களை புதுப்பிக்கவோ செய்வீர்கள். வேலைக்கு சுவையான உணவுகள் கிடைக்கும். நல்ல சந்ததிகள் ஏற்படும். தனவிருத்தி உண்டாகும். உத்தியோகத்தில் அந்தஸ்து உயரும். 11ஆம் அதிபதி செவ்வாய் 4இல் அமர்ந்திருப்பதால் பணவரத்தில் சில தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். வாகனங்களில் பயணிக்கும் போது தீயில் வேலை செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கேது பகவானால் மற்றவர்களுடன் ஏற்படும் பூசல்கள், மோதல்களில் வெற்றி உண்டாகும். எல்லா வகையிலும் தனம் தடை தாண்டி வரும். நோய்கள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. தைரியம் அதிகரிக்கும். நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முயற்சிப்பீர்கள். ராகு கேதுக்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தாயின் மனம் கோணாதபடி நடந்து கொள்வது நல்லது. செலவுகளை திட்டமிட்டு செய்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் தொழில்துறையில் இருப்பவர்கள் உங்கள் நேரடியான முயற்சியில் இருந்தால் மட்டுமே முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். சாதகமான நிலை வந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது சராசரியான பலன்களுடன் சில எச்சரிக்கைகளுடன் செயல்படுவது நன்று. இந்த மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். சனி, ராகு, குரு மூவருக்கும் நவகிரகங்கள் அமைந்திருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள்.
தீபமேற்றியோ வஸ்திரம் கொடுத்தோ வழிபாடு செய்யுங்கள். மழை போலே வருகின்ற சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.